எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். 28 முறை மூச்சு விடக்கூடிய நாய் 10 12 ஆண்டுகள் உயிர் வாழும். ஒரு நிமிடத்திற்கு 14 16 முறை மூச்சு விடக்கூடிய மனிதன் 80 முதல் 100 ஆண்டுகள் உயிர் வாழ்கிறான். ஆனால் ஒரு நிமிடத்திற்கு 5 to 6 முறை மட்டுமே சுவாசிக்கக்கூடிய ஆமை 200 ஆண்டுகளையும் கடந்து உயிர் வாழுது. இதன் மூலம் ஒரு நிமிடத்திற்கு குறைவாக மூச்சு விடும் உயிரினங்கள் அதிகமா உயிர் வாழுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதிகமா உயிர் வாழ்றது மட்டும் இல்லாம நம்மளால ஆரோக்கியமாகவும் உயிர் வாழ முடியும் நம்ம மூச்சுகளோட எண்ணிக்கையை குறைக்கும் போது. ஆனா அப்படி நம்ம விடக்கூடிய மூச்சு அப்படிங்கிறது இயற்கையான முறையில இருக்கணும். நம்ம முதல்ல அதை பழக்கப்படுத்தணும். பழக்கப்படுத்தி இயற்கையாகவே நம்ம மெதுவா சுவாசிக்கிற நிலைக்கு வந்துட்டோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. அந்த உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஒரு பாலம் மாதிரி அமைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாலம் நம்ம மூக்கு வழியா இழுக்கக்கூடிய ஆக்சிஜன் நம்ம மூளைக்கு போய் செய்யக்கூடிய செயல்பாடுகளால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பல புத்துணர்ச்சி, பல கவலைகளை நீக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது நம்ம மூச்சு தான். அந்த பாலம் நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் இடையில இருக்கக்கூடிய பாலம். அந்த ஆக்சிஜன் தீராவும் அதிகமாகவும் நம்ம மூளையை சென்று அடையும் போது பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது. யோகா மற்றும் பல்வேறு தியான பயிற்சிகள்ல இந்த மூச்சு விடுறதுக்கு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஆழமா மூச்சை உள்ளெழுத்து வெளியே விடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அதனால நம்ம மூச்சு விடும் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா ஆழமா மூச்சு இழுத்து மெதுவா வெளியே விடுறது அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவை கேட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை கவனிக்கும் திறன் அப்படிங்கிறது அதிகமாகிறது உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதையும் உங்களால உணர முடியும். நம்ம மூச்சை இழுக்கும் போது நம்ம தொண்டை பகுதியில காற்று போறதை ஃபீல் பண்றோம். அப்புறம் நெஞ்சு குழி பக்கம் எங்கேயோ காற்று உள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கே தவிர இந்த காற்று அப்படிங்கிறது அப்படியே நுரையீரல் ஃபுல்லா போய் பரவுது. நம்ம வாய்ப்பகுதியில இருக்கு, நம்ம மூக்கு பகுதியில காற்று போகுது, நம்ம சைனஸ் பகுதிகளில் காற்று போகுது. இப்படிங்கிற ஃபீலிங்லாம் நம்மளுக்கு வரவே வராது நார்மலா மூச்சு விடும்போது. ஆனா சில பயிற்சிகள் இல்லைங்க, ஒரே ஒரு சிங்கிள் பயிற்சி சொல்றேன். இந்த ஒரு சிங்கிள் பயிற்சி செய்வதன் மூலமா இயற்கையான முறையில நம்ம மூச்சு விடும் வேகத்தை குறைச்சு ஒரு நிமிஷத்துக்கு குறைவான அளவுல நம்மளால மூச்சு விட முடியும். சிம்பிளா ஆன்லைன்லயே பல டைமர்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இதை 5 நிமிஷத்துக்கு செட் பண்ணி வச்சிருக்க டைமர். எப்படி வேணா என்ன, அதாவது போன்லயும் இதே டைமர் இருக்கு, கவுண்ட் டவுன் டைமர். இதுல 5 நிமிஷம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம நேரா உட்காருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கிட்டு உங்க வயிற்று பகுதி தொப்புள் மேல ஒரு கையை வச்சுக்கோங்க, இன்னொரு கையை நெஞ்சு பகுதி மேல வச்சுக்கோங்க. இந்த நெஞ்சு பகுதி நகரவே கூடாது. நீங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள எடுத்து வெளியே விடும்போது. ஆனா உங்க வயிற்று பகுதி தான் நல்லா உப்பி திருப்பி நல்லா சொருகிறோம். ஆக உங்க தொப்புள் பகுதி மட்டும் நல்லா வெளியே போய் உள்ள வர மாதிரி ஆழமா மூச்சை விடுங்க. இதுதான் டெக்னிக்கு. இதை இந்த கவுண்ட் டவுன் டைமர் வச்சு பண்ணும்போது ரொம்ப மெதுவா எடுத்து வெளியே விடும் போது 5 நிமிஷத்துக்கு இதை பண்ணும்போது 5 நிமிஷத்துல எவ்வளவு குறைவா உங்களால மூச்சு விட முடியுது அப்படிங்கிறத பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கவுண்ட் டவுன் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் ஆழமா மூச்சு விடுதல் அப்படிங்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி கொஞ்சம் வேகமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நேற்று முடிஞ்ச அளவு நல்லா ஆழமா உள்ள இழுத்து மிகவும் முடிஞ்ச அளவு அந்த மூச்சை நிறுத்தி இன்னும் நம்மளால முடிஞ்ச அளவு மெதுவா மூச்சை விடுறது அப்படிங்கிற விஷயத்த நான் பண்ணும்போது 5 நிமிஷத்துக்கு நான் விட்ட மூச்சுகளோட எண்ணிக்கை 14 தான். 14 அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். ஆக்சுவலா ஒரு நிமிஷத்துக்கு 14 to 16 அப்படின்னா 11 அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். 9 அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு வந்தாலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆனா 5 நிமிஷத்துக்கு நாம அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது குத்து மதிப்பா எவ்வளவு கிடைக்குது? 3க்கும் குறைவா ஒரு நிமிஷத்துக்கு ஆவரேஜா 3 தடவை மூச்சு இழுத்து விட்டுருக்கிறேன் அந்த மாதிரி பண்ணும்போது. சோ 5 நிமிஷத்துல நம்மளால வாலண்டரியா நம்மளா வில்லிங்கா பண்ணும்போது நம்மளால அந்த அளவுக்கு பண்ண முடியுது. 5 நிமிஷத்துக்கு 14 மூச்சு அப்படிங்கறத நம்மளால விட முடியுது. இது 5 நிமிஷம் பண்ணது. இது பயிற்சி தான். இது இயற்கையான மூச்சு விடுதல் கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பயிற்சி செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஓரளவு நம்மளால நல்லாவே குறைக்க முடியும். ஆனா இயற்கையாகவே உங்க மூச்சு தீரா குறைவா விடுறீங்க அப்படின்னா
அப்ப நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். நான் சில பேருக்கு மூச்சு ரொம்ப குறைவா விடுறது அப்படிங்கிறது சில நோய்கள்னாலையும் வரலாம். இப்போ நோய்கள் இல்ல, இப்போ மாத்திரைகள், ஓபியாய்டு மாத்திரைகள், இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நார்மல் கண்டிஷன்லயும் வரலாம். அது எப்படின்னா தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மூச்சு குறைவாகும். நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடுறது அப்படிங்கிறது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் செயற்கையாக நடக்கிறது எப்படின்னா மாத்திரைகள் சாப்பிட்றோம்னு வைங்களேன், ஓபியாய்டு மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள், எல்லா மாத்திரைகளுமே மூச்சு விடும் அளவை குறைக்கும். தலையில அடிபடும் போது இதனால நம்ம மூச்சு விடும் அளவு குறையலாம். ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு அளவுகள் குறைவா இருக்கும்போது இதனால மூச்சு விடும் அளவுகள் குறையலாம். இதெல்லாம் ப்ராப்ளம். செயற்கையாக வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மருத்துவம் மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அப்படி குறைவா இருக்கக்கூடாது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இயற்கையான முறையிலேயே நார்மலான நேரத்துல கூட நம்ம மூச்சை சீரா வச்சுக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த சீரான மூச்சு, குறைவான மூச்சு, ஆழமான மூச்சு அப்படிங்கிறது நம்ம மனசை ஃபர்ஸ்ட் புத்துணர்ச்சி ஆக்குது. நம்ம தெளிவா இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. நம்மளோட கவலைகள், கோபம் போன்ற விஷயங்கள் மறையறதையும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கோபம் அப்படின்னு வரும்போது உங்களே அறியாம மூச்சு வேக வேகமா ஓடுறோம். அப்போ நம்ம முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கிறது கண்ணா பின்னான்னு மாறிடுது. ஆனா ஒரு கோபமோ, மனப்பதற்றமோ, குழப்பமோ வர சமயத்துல நல்ல ஆழமா மூச்சு இழுத்து விட்டு பாருங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசு தெளிவு அடையறதையும், நீங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சரியாக இருப்பதையும் உங்களால உணர முடியும். அதே மாதிரி ஒரு விளையாட்டு அப்படின்னா அந்த நேரத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா அப்ப நம்மள பதட்டமா வச்சுக்காம சீரா மூச்சை உள்ள இழுத்து விடுறது அப்படிங்கிறதுல போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகரிக்கும். படிக்கிறோம், நல்ல ஒரு எக்ஸாம் வருது, 2 வருஷமா படிக்கிறோம், கடைசியா எக்ஸாம் அன்னைக்கு காலையில நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும். 2 வருஷம் கொடுத்த உழைப்புக்கான அறுவடையை எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா நம்ம அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அந்த தேர்வுல கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் மூலமா தான் 2 வருட உழைப்பை இந்த 3 வருடத்துல காட்டினா தான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற முடிவுகள், ரிசல்ட் வரும். அப்படிங்கும்போது உங்க மூச்சை ஆழமாகவும் மெதுவாகவும் சீராகவும் வச்சுக்கிட்டு நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடுறதுங்கிறத பிராக்டிஸ் பண்ணும்போது அன்னைக்கு கண்டிப்பா அந்த தேர்வுல எந்த அளவுக்கு முயற்சி எடுத்தீங்களோ அந்த முயற்சிக்கான பலனை அனுபவிப்பீங்க. சென்டம் ரிசல்ட் மட்டும் இல்ல, நம்பர் 1 ரேங்க்கும் வாங்குவீங்க. ஆனா இதை தவிர நிறைய விஷயங்கள், இப்போ ஒரு பெரிய யோகி முன்னாடி ஆக்ரோஷமிக்க விலங்கு கூட அப்படியே சாது மாதிரி பணிஞ்சு போகுது அப்படின்னா அந்த பிராண அலைகள் அதுக்கு காரணமா சொல்லப்படுது. இதெல்லாம் கொஞ்சம் எந்தவித எவிடன்ஸ் இல்ல, படிச்சது மட்டும்தான் அப்படிங்கிறதுனால இருந்தாலுமே எனக்கு இது ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுலயுமே உண்மை இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பட் நம்ம பெரிய யோகியாவும் ஞானியாவும் ஆக போறது கிடையாது. அதுக்கான தேவையில்லை. நாம நம்ம உடல் சார்ந்த நன்மைகள் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆரோக்கியம் சார்ந்த நன்மைகள் என்னென்ன கிடைக்குது அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, இந்த வயிற்று பகுதி நல்லா மேல் எழும்பி கீழே வர மாதிரி நல்லா ஆழமா மூச்சு எடுத்து விடுங்க. பெல்லி பிரீத்திங், இதுதான் நம்ம ஆழமா மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கான வழி. இதை நீங்க கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம மூளையில பல நன்மைகள் கிடைக்குதுன்னு சொன்னேன். மூளையை சாந்தப்படுத்தி முடிவெடுக்கும் திறன் மட்டும் இல்லாம நம்ம மூளையில இருக்கக்கூடிய பல ரிசெப்டார்களை தூண்டுது இந்த ஆழமான மூச்சு அப்படிங்கிறது. நம்ம ரத்த அழுத்த அளவுகள் குறையுது. இந்த பிபி மாத்திரை சாப்பிட்டு இருக்கவங்களாம் இதெல்லாம் டெய்லி பிராக்டிஸ் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. முக்கியமான விஷயம் இது. ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைக்கக்கூடிய இந்த டீப் பிரீதிங், பெல்லி பிரீதிங் அப்படிங்கிறது நேரா உட்காந்து நல்லா உங்க வயிற்று பகுதி மேல் எழுப்பி கீழே வர மாதிரி ஒரு சின்ன பிராக்டிஸ். இதை நம்ம பண்ண முடியாத ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பண்ணலாமே. அப்படி பண்ணும்போது உங்க பிபி அளவுகள் குறையறதை உங்களால உணர முடியும். அப்போ மாத்திரையோட அளவு உங்களால குறைக்க முடியும். இந்த ஆழமான மூச்சு உங்க மூச்சு விடும் அளவுகளை குறைக்கிறது மட்டும் இல்ல, உங்க இதய துடிப்போட அளவுகளையும் குறைக்குது. இந்த ஆழமான மூச்சு அப்படிங்கிறது, ஆக்சிஜன் அப்படிங்கிறது நம்ம உடம்பு முழுக்க பரவும். அப்படிங்கும்போது நம்ம தசைகள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இறக்க நிலையில இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் இந்த அபரிதமான ஆக்சிஜனாலும் சக்தியினாலையும் ரிலாக்ஸ் ஆகும், தளர்வடையும். இந்த மசில் தசைகள்லாம் தளர்வடையும் போது உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வலிகள் கூட, தெரியாத வலிகள், நாட்பட்ட வலிகள், எதனால வருதுன்னே தெரியாத வலிகள், பல்வேறு விதமான வலிகள் குறையறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆழமான மூச்சு விடுதல் மூலமா வலி குறையும், தசைகள் தளர்வடைஞ்சு ரிலாக்ஸேஷன் ஆகும் அப்படிங்கிறது இதுல இன்னொரு நன்மை. அடுத்தது டென்ஷன், படபடப்பு குறைக்கக்கூடியது. இது முன்னாடியே சொல்லிட்டேன் எந்தெந்த சூழ்நிலைகள்ல இது உபயோகமா இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸும் டெக்னிக்கும் இதுதாங்க. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நைட் நேரத்துல வேற எந்த டெக்னிக்குமே தேவையில்லை. இந்த ஆழமான மூச்சு விடுதல்
அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி படுத்துருந்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாம ஆழ்ந்த தூக்கம், நிம்மதியான தூக்கம், குறைந்த தூக்கம் வரும். ஆழமான மூச்சு இயல்பாகவே உங்க மனசோட உற்சாகத்தன்மையை அதிகரித்து உங்களோட மனம் குவிப்பு திறன் போக்கஸை அதிகரிக்கும். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த ஆழமான மூச்சு விடுதல் அப்படிங்கிற விஷயத்த பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க அன்றாட வாழ்க்கை முறையில பிராக்டிஸ் பண்ணுங்க. பல நன்மைகளை நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்பவே இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்னேன், டீப் பிரீத்திங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ இப்போ முடிய போகுது. எந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கு, ஃபீலிங் நல்லா இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கட்டாயம் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. காலை, மதியம், இரவு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த ஆழமான மூச்சு விடுதல் பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பயிற்சி பண்ணத்தான் உங்களுக்கு இயற்கையாக அந்த நிகழ்வு நிகழும். மூச்சு விடுதல் அப்படிங்கிறது இயற்கையா நிகழும். நம்ம பயிற்சிங்கிறது செயற்கையானது தான். ஆனா இந்த பயிற்சிகள் மூலமா இயல்பா அந்த சுவாசம் குறைந்து ஆழமா விடுற மாதிரி இருக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 14 விட்டுட்டு இருந்த நீங்க 12, 11 அப்படின்னு இயல்பாகவே அது குறைஞ்சிச்சு அப்படின்னா அது எண்ணிலடங்கா நன்மைகள் நம்மளுக்கு தரும். ஆக மூச்சு விடுதல் குறித்த இந்த விலாவரியான வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவா இருந்தாலும் கண்டிப்பா எல்லாருக்குமே உபயோகமான ஒரு வீடியோ. நம்ம செய்ய மறக்கிற ஒரு சாதாரண விஷயம், ஆனா இதனால பல நன்மைகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.